வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய்க்கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டுமிங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசெலோரெம் பாவாய். ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர். முன்னிலையேற்றிருப்பவர் மரியாதைக்குரிய வல்லம் டிகேஜி கல்யாண சுந்தரம் அவர்கள். மிக அற்புதமாக அந்த பகுதியில் எல்லா விதமான மக்களோடு இணைந்து நல்ல பணிகளை நாள்தோறும் செய்து வருவர். அப்படிப்பட்ட அன்பான கல்யாண சுந்தர அண்ணன் அவர்கள் இங்கு வருகின்றிருப்பதும் அவருடைய துணைவியார் ஒன்றியத்தினுடைய அதாவது வல்லத்தினுடைய பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வராணி கல்யாண சுந்தரம் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு பேசுகிறதுனாலே ஒரு பயம், அது ஜாஸ்தி வராது. இருந்தாலும் நான் அரசியலில் இருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் அங்கேயும் நான் பேச மாட்டேன். இங்கேயும் அதுவும் சித்தரை பற்றி சித்தர்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் என்னை பேச சொன்னால் அதுக்கு சுத்தமாகவே வரமாட்டேங்குது. நான் ரெண்டாவது இன்றைக்கி மரபின் மைந்தர் அவருடைய பேச்சை தான் கேட்குறதுக்காக அங்கேருந்து உங்களாட்டம் ஆர்வலாக இருக்கேன். ரெண்டாவது இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம், அதனால் எனக்கு அதிகமாக பேசாதீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், நம்பிக்கை பேச்சாளர், உலகம் சுற்றும் எல்லா நாடுகளுக்கும் தமிழை வளர்ப்பதற்காக சுற்றி வருபவர், நிறைய ஆன்மீக குருமக்களோடு பழகி வருபவர், பத்திரிகையாளர், நமது நம்பிக்கையினுடைய பத்திரிகையாளர், ஆசிரியர், தினந்தோறும் நாள்தோறும் தொலைக்காட்சியில் வருபவர். இப்படிப்பட்ட அன்புள்ளம் படைத்த மரபின் மைந்தன் அவர்கள் அருமையான தலைப்பில் ஸ்ரீ பிரம்மா என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார். அவரை மனமோந்து வருக வருக என வரவேற்கின்றேன். மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இலக்கிய தமிழ் கூறும் இலக்கிய உலகின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர். திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருக்கோவில் இருக்கிறது இல்லையா, அந்த கோவிலோட பரம்பரையா அந்த கோவிலுக்கு நிலம் வழங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதே அவர் எத்தகைய பாரம்பரியம் மிக்கவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அங்கு அவருடைய பாட்டனார் வைத்திருந்த பாடசாலையாகட்டும், கல்லூரி, இதிலெல்லாம் மிகப்பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் அங்கு பயின்றவர்கள் இருந்ததனால் அவருக்கு கவிதையாகட்டும், எழுத்து எல்லாம், இலக்கியம் எல்லாம் எளிதாக வந்தது என்பது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்றுமில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், இலக்கியவாதி, சொற்பொழிவாளர், மரபு கவிதைகள் எழுதக்கூடியவர், தமிழ் இலக்கியத்தின் பேராற்றல் மிக்கவர். சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது
வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். பெருங்கருணை வடிவமாகிய ஸ்ரீ சத்யநாராயண கருவூர் சித்த சுவாமிகளினுடைய அருமையான இந்த சமாதி வளாகத்திலே மாதந்தோறும் ஆயில்ய நட்சத்திரத்தில் நடைபெறுகிற இந்த வழிபாட்டு திருவிழாவில் பங்கேற்று சத்குரு ஸ்ரீபிரம்மா என்கிற ஒரு மாபெரும் புனிதரனுடைய அருள்மொழிகளையும் அவரது அருள் வரலாற்றையும் சிந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை முன்னின்று இயக்கக்கூடிய நம்முடைய நண்பர் இரா செழியன் அவர்களையும், இங்கே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற திரு கல்யாண சுந்தரம் அவர்களையும், இனிய நண்பர் ஆசிஃப் அலி அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கிற தஞ்சையினுடைய முன்னணி மனிதர்கள் அனைவரையும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், இறை அன்பர்களையும் இந்த இனிய வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய செழியன் அவர்கள் முன்னுரையில் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். ஏன்னா வழக்கமாக பேசுகிறப்ப முக்கியமானதுங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார். இன்றைக்கி 4 முறை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார்னா, அவருடைய துணைவியார் கேட்டார்களாம், நீங்கள் கவிதை எழுதுவதில்லை, மேடையில் பேசுவதில்லை, அப்புறம் எப்படி இவரோடு உங்களுக்கு உறவு அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த ரகசியத்தை நான் இப்பொழுது சொல்ல வேண்டும். அவர் அதெல்லாம் செய்யாததுனால தான் அவரோடு நான் உறவில் இருக்கேன். அதெல்லாம் செய்திருந்தாருன்னா என்றைக்கோ சண்டை வந்திருக்கு. அதனால் இது இயல்பு. அவர் சொன்னது தான் உண்மையான காரணம். ஒருவருக்கொருவர் நலம் விரும்பும் நண்பர்களாக இருப்பது அதற்கு ஒரு காரணம். இங்கே நம்முடைய ராகவ் மகேஷ் அவர்கள் திருவெம்பாவையிலிருந்து ஒரு அருமையான பாடலை பாடி, அதுவும் திருவெம்பாவையினுடைய முதல் பாடலை பாடி தொடங்கினார். அதன் பொருத்தத்தை நிகழ்ச்சி தொகுப்பாளரும் விளக்கினார். மார்கழி மாதத்தை ஆடி மாதத்தில் நினைவுபடுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். இந்த மாதங்களை வைத்தே நாம் ஞானிகளினுடைய நல்லியல்புகளை உணர முடியும். ஒரு பழைய பாட்டு உண்டு, நீதி வெண்பாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நீதி வெண்பா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நேரடியாக இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானாலும் கூட அதிலிருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் இறை அடியவர்களுடைய கோபத்துக்கு ஆளானால் அதிலிருந்து மீள்வது கடினம் என்று சொன்னார். ஈசர் எதிர் நின்றாலும் ஈசனருள் பெற்றுயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிது. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? நீதிவெண்ப ஆசிரியர் சொல்லுகிறார், நல்ல சித்திரை மாதம் உச்சி வெயில் 12 மணிக்கு நீங்கள் வீதியிலே வெறுங்காலோடு நடந்து போனால் சூரியனுடைய வெப்பம் நேராக நம் தலையை தாக்குகிறது. ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய பூமியிலே காலை வைத்தால் கால் கொப்பளமாகி விடுகிறது. அதுபோல் இறைவனுடைய நேரடி கோபத்துக்கு கூட நீங்கள் ஆனானால் தப்பித்து விடலாம். இறைவனுடைய அருளை வாங்கி வெளிப்படுத்துகிற அருளாளர்கள் கோபத்துக்கு ஆளானால் தப்பிப்பது அரிது என்பதை நம்முடைய நீதி வெண்பா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவித்தது. அப்போ அருளாளர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு உண்டு. அதுவும் இங்கே சூட்சும ரூபமாக எழுந்தருளி இருக்கிற நம்முடைய சித்தர் சுவாமிகளுடைய திருநாமம் ஸ்ரீ சத்யநாராயண கருவூர் சித்தர் என்று அமைந்திருக்கிறது. ஞானிகள் மத்தியில் ஒரு சூட்சுமமான வெளிப்படுத்த இயலாத ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்க நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கோயில் சன்னதியில் போய் நின்றீர்களேயானால் கண்ணை மூடி நீங்கள் பிரார்த்திக்கிறப்ப வேற ஒரு கோயிலோட ஞாபகம் சில நேரம் வரும். இது அங்கே நிற்கிற மாதிரி இருக்கே, அங்கே இருக்கிற மாதிரி இருக்கேன். ஏனென்றால் மூர்த்தி வெவ்வேறாக இருந்தாலும் சில இடங்களில் மூர்த்தம் ஒன்றாக இருக்கும். அதான் திருக்கோலக்கால போய் சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிபாடு செய்கிறார்.
நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்த்த ஞான சம்பந்தனுக்கு தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என்று சொல்லிவிட்டு கோளிலி எம்பெருமானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனேன்னர். திருக்கோலக்கால அவர் கும்பிடுறார். ஆனால் அங்கே திருக்கோளிலி எம்பெருமானுடைய நினைவு அவருக்கு வருது. திருக்கோளிலி என்றால் கோள்களினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் பேர். இப்போ இந்த மூலமூர்த்தத்தை நாம் நினைத்து பார்க்கணும். அப்போ கோளிலி எம்பெருமானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனேன்னா என்ன அர்த்தம்? திருக்கோலக்கா சன்னதியிலே நிற்கிற போது எனக்கு கோளிலி பெருமானுடைய நினைவு வருகிறது என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார். அப்போ மூர்த்தி வேறாக இருந்தாலும் மூர்த்தம் ஒன்றாக இருக்கிறது. அந்த சாநித்தியம் அப்படின்னு அதை சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் ஒரு சரியான சொல் சாநித்தியம், அது ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதனால்தான் அருளாளர்கள் இப்போ சுவாமிக்கு சத்யநாராயண கருவூர் சித்தர் சுவாமிகள். அப்போ கருவூர் சித்தரோடு நம்ம சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சூட்சுமமான தொடர்பை அந்த திருநாமம் வெளிப்படுத்துகிறது. இதையெல்லாம் நாம் நீள நினைந்து அவருடைய பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சத்குரு ஸ்ரீ பிரம்மா என்பதாகும். சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவருடைய அருள் வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக அவரே தன்னுடைய குருவை பற்றி எழுதிய ஒரு பாடல் அது இங்கே இருக்கிறது. கண்களை உடனே திறக்க வேண்டாம், கண் மூடிய நிலையிலே இருங்க. 2 கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த கைகளை புருவத்தில் மெல்ல அழுத்தி மெல்ல கண்களை திறக்கலாம். பொதுவாக 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணினால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சரியான வழி இப்படி புருவத்தை தேய்த்து பிறகு கண்களை திறப்பது. அது திடீர்னு சில பேருக்கு தலைவலி வந்துடும். அப்புறம் தியானம் பண்ணதுனால தலைவலி வந்ததும்பாங்க. தியானம் பண்ணுபவர்களே கம்மி தான். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச தியானம் மத்தியானம். ஆனால் அந்த தியானத்தினுடைய சக்தி என்பது அளப்பரியது. அது இது போன்ற சக்தி மிக்க இடங்களிலே செய்கிற போது அது ரொம்ப பெரும் வல்லமையை நமக்கு வழங்க வல்லது. பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சத்குரு ஸ்ரீ பிரம்மா. அவருக்கு சத்குரு பரபிரம்மா என்ற ஒரு திருநாமமும் உண்டு. அவர் மதுரை கன்னியாகுமரி பகுதியில் நடுவப்பட்டி என்கிற கிராமத்திலே அவதரித்தார். அநேகமாக 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி தசமங்களில்
1870 சொல்லலாம், 1870 ஒரு 10 அடுத்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுடைய முதல் 20-22 ஆண்டுகள் வரைக்கும் அவர் ஸ்தூலமாக இங்கே நடமாடினார். அவர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். அவருடைய இயற்பெயர் என்று 2 பெயர்கள் வழக்கில் இருக்கின்றன. எது சரின்னு நமக்கு தெரியல. காளிச்சாமின்னு ஒரு பெயர் சொல்கிறார்கள், சங்கரலிங்கம்னு ஒரு பெயர் சொல்கிறார். அப்போ அவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், திருமணமானவர், கிரகஸ்தர். அவர் தன்னுடைய கம்பங்கொல்லையை காவல் காக்க போகிற போது ஒரு நாள் அவருக்குள்ளே ஒரு ஆன்ம விழிப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருக்கிறவங்க அவர் அகத்தியர் தரிசனத்தை கிடைத்த பிறகு அப்படி ஆனார்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், அல்லது தன்னுடைய முந்தைய பிறவிகளினுடைய நினைவூட்டல் அவருக்கு நிகழ்ந்திருக்கலாம். அப்போ அவர் உணவு பற்றிய எண்ணம் இல்லாதவராக, உடை பற்றிய விவரம் இல்லாதவராக, உணர்வு நிலையை கடந்தவராக இருந்திருக்கிறார். இப்போ ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்கிறோம்னா வெள்ளை ஆடை அணிந்தவர்னு அர்த்தம். ஸ்வேதானா வெள்ளை, அம்பரம் அப்படின்னா ஆடை. ஏகாம்பரம் அப்படின்னா ஒற்றை ஆடை அணிந்தவர்னு அர்த்தம். ஏகம் அம்பரம். திகம்பரம் அப்படின்னா திக்குகளையே ஆடையாக அணிந்தவர். அப்படி ஒரு திகம்பரராக நம்முடைய சுவாமிகள் தன் நிலையை எட்டினார். அப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே அது புரியாது. அவர் ஏதோ மனநிலை பிறந்து விட்டது அப்படின்னு நினச்சி அவரை வேறு மாதிரியாக பார்த்தவர்களும் உண்டு. அவருக்குள் இருந்த அந்த ஆன்மீக ஏற்றத்தை உணர்ந்து அணுகி இருந்தவர்களும் உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு காலகட்டத்தில் பூமிக்கு கீழே குழியை வெட்ட சொல்லி அது ஒரு பலகை போட்டு அமர்ந்து மேலே மூடி விடுங்கள், 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் என்ன திறந்து மேலே எடுக்கலாம், எடுக்கிறப்ப இன்னென்ன பச்சிலைகளை எல்லாம் அரைத்து என் மேலே பூசணும், 108 குடம் தண்ணீரை என் மேலே ஊற்றணும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அவர் சொன்ன குறிப்பு, இதெல்லாம் செய்கிறப்ப பக்கவாட்டில் நின்று செய்யுங்கள், எனக்கு நேராக நிற்காதீர்கள். இதில் ஒரு சூட்சுமமான குறிப்பு உண்டு. நீங்கள் ஒரு சக்தி மிக்க ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சரி, அருள் நலம் மிக்க ஒரு ஞானியை தரிசிக்க போனாலும் சரி, போனதும் முதல் வேளையாக விழுந்து வணங்கும். விழுந்து வணங்கி அந்த ஞானியினுடைய ஒப்புதல் இருக்குமேயானால் நம்முடைய சுண்டு விரல் கட்டை விரலால் அவருடைய கால் கட்டை விரல்களை பற்றி கொள்ளணும். எதனாலன்னா அவர்கள் உடம்பிலிருந்து சதா சர்வ காலம் அருள் அலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் இன்னைக்கு வைப்ரேஷன்கிறாங்க. அந்த அருள் அலைகள் உங்கள் உடல் முழுக்க சீராக பரவுவதற்கு வழி சாஷ்டாங்க நமஸ்காரம். நீங்கள் நின்றுக்கிட்டு இப்படி கும்பிட்டீங்க, அது காலில் விழுறது கௌரவ குறைச்சல் நினச்சி இப்படி நேராக நின்று கும்பிட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றும் இழப்பில்லை. உங்கள் உடம்பிலேயே ரொம்ப நுட்பமான பகுதியை அந்த அதிர்வலைகள் சென்று தாக்கும். அது ஒரு குறிப்பிட்ட, நான் விரிவாக சொல்ல விரும்பலை. விழுந்து வணங்குவது, ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுவது என்பது அந்த அருள் அதிர்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். இப்போது சாமி என்ன சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வாட்டிலிருந்து இதையெல்லாம் செய்யுங்கள்ட்டு அவங்க அந்த யோகத்துக்கு போயிட்டாங்க. ஒரு 5-6 நாளாக அவரை ஊருக்குள்ளே காணும். இப்போ இந்த காலமாக இருந்தால் இந்த மாதிரி சாமி உள்ள சமாதிக்கு போயிருக்காங்கன்னு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிடலாம். அன்னைக்கு தொலைபேசியே கிடையாது. சம்பந்தப்பட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் தெரியும். இப்போ ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேச தொடங்கினார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் கொஞ்சம் மனநிலை தெரிஞ்ச மாதிரி சுற்றிட்டு இருக்க ஆரம்பித்தார். அவரை யாரும் அடித்து கொண்டுட்டாங்க போல இருக்கு, ஆளை காணும், இங்கே புதைச்சிட்டு ஏதோ ட்ராமா பண்ணுறாங்கன்ட்டாங்க. சொன்னவர் யாருன்னா அவருடைய சகோதரர். அவர் சகோதரர் போய் இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டு காவல்துறையில் போய் புகார் கொடுக்கிறார். அதனால் அந்த தவத்துக்குரிய காலம் முடிவதற்கு முன்பே அவரை உள்ளே இருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி எடுக்கிற போது அந்த தவம் கலைந்த துக்கத்தில் அவர் எழுதி காட்டியிருக்கிறார், சண்டாளர்களே என் தவத்தை ஏன் கலைத்தீர்கள் அப்படின்னு எழுதி காட்டியிருக்கிறார்.
எழுதி காட்டியவர் கோபப்பட்டு கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியே போனார். அந்த ஊரை விட்டு அவர் வெளியே போனதற்கு பிறகு அங்கே ரொம்ப காலம் மழை பொய்த்து போனது. ஞானியர் மனம் நொந்தால் நாடே நோகும் என்பார். என்னைக்குமே ஒரு ஞானியினுடைய அபவாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ அவர் உண்மையான ஆளா போலியான அது நமக்கு பிரச்சனை இல்லாத விஷயம், நம்ம பிரச்சனை இல்லை. அது அவர் போலியாக இருந்தால் அதற்குரிய தீமை அவருக்கு வரும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு உண்மையான ஞானியை சந்தேகப்படக்கூடிய யோகியதை நமக்கு கிடையாது. அதனால்தான் அந்த அபவாதம் தவறு என்பார்கள். இவர்கள் செய்த இந்த பிழையினாலே அந்த ஊர் நீண்ட காலம் மழை இல்லாமல் வாடியது. சுவாமிகள் நடந்தே புறப்பட்டார்கள். அடுத்ததாக அவர் வந்து சேர்ந்த இடம் நம்முடைய சுப்பலாபுரம்னு ஒரு பகுதி, தேனி மாவட்டத்தில் இருக்கு. எம் சுப்பலாபுரம்னு அதுக்கு பேர். அங்கே அவர்கள் வந்து எழுந்தருளினார்கள். அங்கிருந்து ஒரு தோப்புல அவங்க தங்கியிருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் அப்போ அந்த காலத்துலலாம் ஞானிகளுக்கு சாமிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அவரை வரவேற்று அவருக்கு வேண்டிய துணையெல்லாம் செய்தார்கள். அப்போ என்ன இருக்கு, ஒரு சின்ன பையனை பாம்பு கடிச்சிருக்கு, அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க, அவன் இறந்து போயிட்டான்னு வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க. சில நேரங்களில் வைத்தியர்கள் எல்லாம் அப்படி கைவிட்டுட்டா இப்போவே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். பாரதி சொல்லுவான், 4 வைத்தியரும் இனி நம்புதற்கில்லை என்றார், பாலத்து ஜோசியனும் கிரகம் படுத்துதென்று விட்டான்பார். அந்த மாதிரி அந்த பையனை தூக்கிட்டு வருகிறார்கள். என்னன்னு கேட்குறார், இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போயிட்டான், அவனை இங்கே கொண்டு வாங்கன்னார். அந்த சிறுவனை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த பிறகு அந்த ஊர் மக்களுக்கு அவர் மேல் இருக்கிற பக்தி அதிகமானது. அப்போ அவர்கிட்ட என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்குற போது அவர் பெரிதும் வலியுறுத்தியது, சாமிகள் எந்த ஊரில் போனாலும் அவர் பெரும்பாலும் வலியுறுத்தியது என்னன்னா, அன்னதானம் செய்யுங்கள். இது ஏறக்குறைய வள்ளலார் காலம், நாட்டில் பஞ்சம் பசி அதிகம் இருந்த சூழ்நிலை. அப்போ சாமி யார் வந்தாலும் செய்ய சொன்னது அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திரதானம் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ அந்த ஊரில் அப்போ மழை இல்லாமல் இருந்தது. அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு முதல்ல இதில் நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொன்னாரா, உங்கள் சாமிக்கு ரொம்ப பவர் சக்தி இருந்ததுன்னா மழை பெய்ய சொல்லுங்கள் பார்ப்போம், மழை பெய்ய வைக்க சொல்லுங்கன்னு இருக்கார். இதை சாமிகிட்ட சொல்லி, அவர்கிட்ட பணம் இருக்குது சாமி, அவர் கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் மழை பெய்ய வைக்க சொல்லுங்களேன் உங்கள் சாமியினர். சரி சரி, அவன் மழை வந்தால் கொடுக்கட்டும், விட்டுருங்க அப்படின்னு இருக்கார். அன்று இரவே அந்த ஊர் எல்லைக்குள்ளே மட்டும் கடும் மழை பெய்திருக்கிறது. அந்த செல்வந்தர் பதறி போய் அந்த காலத்தில் அந்த அன்னதானத்துக்கு 200 ரூபா கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அது 2 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஆக அங்கே அன்னதானம் பெரிய அளவிலே நடந்தது, வஸ்திரதானம் நடந்தது. இப்படி பல காலம் அவர் அங்கே சுப்பலாபுரத்தில் இருந்தார்கள். இப்போ சாமி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆயில்ய நட்சத்திரம், சாமி விதேக கைவல்யம் அடைந்த திருநாளை நாம் மாதம் கொண்டாடுவது போல திருவோணம், அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் குரு பூஜை நடத்துங்க. குரு பூஜைன்னா என்ன அவர் சொல்லுவார், சாப்பாடு போடுங்க, சாதுக்களுக்கு சாப்பாடு போடுங்க. அது நம்முடைய மரபினுடைய ஒரு பெரிய நீட்சி. இங்கே நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவேழிமிழலைக்கு போகிறார்கள். திருவேழிமிழலைக்கு போன போது அங்கே கடும் பஞ்சம் நிலவியது. இருவரும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஆலயத்தினுடைய 2 வாசல்களில் 2 பலிபீடம் இருக்கும். ஒரு பக்கம் திருஞான சம்பந்தர் திருமணம் அமைந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் திருநாவுக்கரசர் திருமணம் அமைந்திருக்கிறது. இறைவன் தினமும் அவர்களுக்கு அந்த படியில் ஒரு காசு வைப்பார். அந்த காசை வைத்து அவர்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி ஊருக்கே அன்னதானம் செய்வார். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாரி என்ற வளம் பெருக பரமன் அடியாரானார்கள் எல்லாம் எய்தி உண்க என
2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றிச் சோறிட்டார், துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். சேக்கிழார் பெருமான் அந்த வரலாற்றை பதிவு பண்ணுகிறார். அப்போ அருளாளர்கள் செய்த முதல் தொண்டு பசி தவிர்த்தல். நாயன்மார்கள் தொடங்கி வைத்த அந்த திருத்தொண்டு வள்ளலார் வரையிலே நின்றது. அப்போ இவர் வலியுறுத்தியது அன்னதானம். நீண்ட காலம் அங்கே இருந்து அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து ஆண்டுக்கு ஆண்டு இந்த நட்சத்திரத்தில் இங்கே நீங்கள் குரு பூஜை செய்து வருபவர்களுக்கெல்லாம் உணவு படையுங்கள் என்று அருளை விட்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டார் சுவாமிகள். இங்கேருந்து ஒரு முக்கியமான திருத்தலத்துக்கு எழுந்தருளுகிறார் பழனி. அவருடைய பழனிக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பை நான் பின்னால் சொல்கிறேன். அங்கே பழனியிலே அவர் உலா வந்து கொண்டிருந்த போது, சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது 10 வயதை சார்ந்த ஒரு இளம் சந்நியாசி அவரை சந்திக்கிறார். அவருக்கு ஆன்மீகத்திலே இவர் வழிகாட்டுகிறார். அவர் சொன்ன முக்கியமான உபதேசங்கள் 2. தேகத்தை தேவாலயமாக பார், பெண்களை பராசக்தியாக பார். இந்த 2 சொன்னார். இந்த உடம்பு இறைவன் உரைகிற இடம். திருமூலர் சொன்னார், இந்த உடம்பு முதல்ல நமக்கு சுமைன்னு நினைச்சேன், ஆனால் உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு நான் உடம்பை பாதுகாக்க ஆரம்பிச்சேன்னார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்குனர். இந்த 5 புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, இவை உங்களை திசை திருப்பி வேறு பக்கம் மனசை செலுத்தும். மனசு அந்த பக்கம் போச்சுன்னா தொடர்ந்து இறை வழிபாட்டில், யோகாபியாசத்தில், தியானத்தில் உடம்பை நீங்கள் ஒருமுகப்படுத்தினா எந்த 5 புலன்கள் தடையாக இருக்கோ அந்த 5 புலன்களே சந்நிதியில் ஏற்றின விளக்கா மாறிடும். கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்குனர். அப்போ இந்த 2 உபதேசங்கள், தேகத்தை தேவாலயமாக பார், பெண்களை பராசக்தியாக பார். அதான் இன்னைக்கு பல பேர் வீட்டில் பெண்களை பத்திரகாளியாக பார்க்குறாங்க, பராசக்தியாக பார்க்கணும். அதில் ஒரு ரொம்ப நுட்பமான வாழ்வியல் தத்துவம் அடங்கி இருக்கிறது. ஒரு 10 பருவத்து சன்னியாசி, இளைஞர், அப்போ சன்னியாசி ஆனாரான்னு தெரியல, அவர் தான் இவர்கிட்ட போய் அந்த உபதேசத்தை பெற்று இவருடைய பெருமைகளை எல்லாம் பதிவு செய்கிறார். அவர் தான் பின்னாலே சுவாமி சித்பவானந்தர் என்கிற பெயரிலே திருப்புராய்த்துறையிலே புகழோடு ராமகிருஷ்ண குருதேவனுடைய வழியிலே நின்று வளர்ந்தவர். ராமகிருஷ்ண குருதேவரை பற்றி முதல்ல அவருக்கு உபதேசம் பண்ணவர் சத்குரு சுவாமிகள். அந்த புத்தகத்தை கொடுத்தாராம். அவர் கையில் எப்போவுமே தாய்மானவர் பாட்டு வச்சிருப்பாராம். யார்? சத்குரு சுவாமிகள். அந்த தாய்மானவர் புஸ்தகத்தை காமிச்சு சித்பவானந்தர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார், இதுதான் என்னுடைய கடைசி பந்தம் இருக்கார். எதை விட்டாலும் இதை விட முடியவில்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அவருக்கு ஒரு பெரிய உபாயமாக கைகளிலே அமைந்தது தாய்மானவ சுவாமிகளுடைய பாடல். அப்போ பிரம்மதீர்த்தம்னு ஒரு இடம் உண்டு பழனியில். அங்கே அவர் தண்ணீருக்கு அடியிலே ஒரு வாரம் 10 நாள் ஜலசமாதியில் இருந்திருக்கிறார். தண்ணீரை விட்டு மேலே வரல, தண்ணீருக்குள்ளேயே தொடர்ந்து பல நாட்கள் ஜலசமாதி. அப்போ வழக்கம் போல் ஊர்க்காரர்கள்லாம் சேர்ந்து பாவம் யாரோ ஒருத்தர் உள்ளே போய் இறந்து போயிட்டார் போல இருக்குன்னு அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுக்கு சொல்ல அவர்கள் அவரை நீரில் இருந்து வெளியே எடுக்க உயிரோடு இருந்து வந்திருக்கிறார். நீங்கள் யோக மரபுலையும் சரி, வைதிக மரபுலையும் சரி, தண்ணீருக்குள்ளே மூழ்கி செய்யக்கூடிய சில அப்பியாசங்கள் உண்டு. சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான குளக்கரையில் விட்டுட்டு அப்பா குளத்தில் மூழ்கினார், அப்பாவை காணாமல் குழந்தை அழுதுது, அம்மை அப்பான்னு அழுதுது, பெருமான் அம்பிகையும் வந்தாங்கன்னு பார்க்குறோமே. இப்போ ஒரு முழுக்க போடுறதுக்குள்ளே அப்பாவை காணும்னு குழந்தை தேடும்.
ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் இந்த அப்பியாசங்களிலே சிறந்தவர். அவர் தண்ணீருக்குள்ளே மூழ்கி சில அப்பியாசங்களை மேற்கொள்ளுகிறார். அப்பாவை காணுமேன்னு குழந்தை அழுது. இப்போ நம்மெல்லாம் போய் ஒரு காக்கா குழியில் படார்னு முழுக்க போட்டு வந்துடும். நம்ம குழந்தைய கரையில் நிறுத்திட்டு நம்ம இறங்கினா ஏன்பா அதுக்குள்ளே வந்தேன்னு கேட்கும். அவர் உள்ளே போய் ஏதோ ஒரு அப்பியாசத்தை மேற்கொள்ளுகிறார். அதனால் தாமதமாகிறது, அதனால் அந்த குழந்தை அழுகிறது, ஞானப்பால் கிடைக்கிறது. அப்படி அந்த ஊரில் அவர் வெளியே வருகிறார். அங்கிருந்து திருச்சி பக்கத்தில் வெள்ளனூர் அப்படின்னு ஒரு பகுதி, அங்கே சுவாமி போய் தங்குகிறார். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த காலத்தில் அருளாளர்கள் ஞானிகளை வரவேற்ற நாடு இந்த நாடு. இன்றைக்கி தான் அந்த கலாச்சாரம் மாறிப்போச்சு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, பல பேர் நடுத்தர வயதை கடந்தவர்கள். முதியவர்கள்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். அதனால் நடுத்தர வயதை கடந்தவர்கள், கைதட்டினவங்கெல்லாம் அவங்க தான் அர்த்தம். அப்போ அவங்கெல்லாம் இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நாம் சிறுவர்களாக இருந்தபோது ராப்பிச்சைன்னு வருவாங்க. ராப்பிச்சைன்னு வந்தால் வாசலில் நின்று அம்மா தாயெல்லாம் கேட்க மாட்டாங்க, வெறுமனே நின்று கொண்டிருப்பார்கள். நம்ம பார்த்தோம்னா இப்படி ஜாட காட்டுவாங்க. இப்படின்னு அவங்கள தேடி போய் இவர்கள் உரியவர்கள்னு தெரிந்து நாம் உணவளிக்கணும். இன்னும் பல ஞானிகள் கேட்கவும் மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. நம்ம துரத்திட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். இதை சிவவாக்கியர் சொல்லுகிறார், சில ஞானிகளுக்கு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள், நீ துரத்தி கொண்டு போய் கொடு. சில பேர் வாசலிலே நிற்பார்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து தர்மம் செய். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேன்னர். அப்போ பிக்ஷை என்பது அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக வருவதில்லை, நம் கர்ம வினையின் ஒரு பகுதியை வாங்கிக் கொள்ள அந்த அருளாளர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். அப்போ அந்த உணர்வோடு தரணும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நான் அதை கொஞ்ச நாளாக செய்ய ஆரம்பித்தேன், அதனால் சொல்கிறேன். யாருக்காவது நீங்கள் ஒரு பிச்சை கொடுக்குறீர்கள், ஏதோ ஒரு பணம் கொடுக்குறீங்க, 5 ரூபாயோ 10 ரூபாயோ என்ன வசதியோ தர்றீங்க. அவங்க வாங்கிக்கிட்டு உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்படி வாழ்த்துகிற போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மகராசனாக இருக்கணும், மகராசியாக இருக்கணும், அவங்க வாழ்த்துறாங்க இல்லையா. அதற்கு முன்னால் நீங்கள் கொடுக்கிற போது ஒரு காரியம் பண்ணணும். இறைவா, உன் அருளால் இவருக்கு உதவுவதற்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாய். இன்றைக்கு என்னிடம் இந்த உதவியை பெறுகிற இவர் நாளுக்கு 3 வேளையும் உணவுக்கு குறைவில்லாமல் இருக்க நீ அருள்வாயாக அப்படிங்கிற பிரார்த்தனையோடு கொடுத்தால் அந்த தன்மையே வேறையா மாறும். அதனால் புண்ணியம் கிடைக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் 36% கிடைக்குங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் உங்கள் தன்மை மாறும். you will be a better person, you will be refined. அப்போ அருளாளர்களை ஞானிகளை அடையாளம் கண்ட தேசம் இந்த தேசம். ஞானத்திலே பரமோனத்திலே அன்னதானத்திலேங்கிறார் பாரதி. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. ஏன் நல்ல நாடுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஞானத்திலே பரமோனத்திலே அன்னதானத்திலே. இதனால தான் பாரதம் சிறந்தது. உங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள், உங்களுடைய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் கிடையாது. அப்போது அவர் வெள்ளனூர் என்கிற பகுதிக்கு போகிறார். அவரை பெரிய அளவிலே வரவேற்கிறார்கள். அங்கு அவர் இந்த சமாதி யோகத்தை மேற்கொள்ளுகிறார். அந்த சமாதி யோகத்தை அவர் மேற்கொள்ளுகிற போது அதே மாதிரி 10 நாள் சொல்கிறார், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறார். உள்ளூரில் 4 பேர் பிரச்சனை பண்ணிட்டான். கலெக்டர் வரைக்கும் புகார் போனது. யாரோ ஒருத்தர் வந்தார் வெளியூரில் இருந்து, அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் அடித்து பிடுங்கிட்டு உள்ளே போட்டு புதைச்சிட்டாங்கன்ட்டான். சத்குரு ஸ்ரீபிரம்மா பணத்தை கைகளால் தொடாதவர், வள்ளல் பெருமான் மாதிரி. நீங்கள் வள்ளல் பெருமான்கிட்ட போய் பணத்தை கொடுத்தா அது தூக்கி கிணத்துல கேணியில் வீசிட்டு போயிடுவாராம். அவரே சொல்லுகிறார், பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்றில்லை, நான் படைத்த பணங்களை எல்லாம் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலே எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய், குணத்திலே நீதான் கொடுக்கிற பொருளை எரிகிலேன், கொடுக்கிறேன் பிறர்க்கேன்னர்.
எனக்கு நீ அருள் வளத்தை கொடுத்தாய், அதை நான் எல்லோருக்கும் கொடுக்கிறேன். பொருள் வளத்தை யார் கொடுத்தாலும் நான் வீசி விடுகிறேன் வள்ளல் பெருமான். சத்குரு ஸ்ரீபிரம்மா பணத்தை கைகளால் தொடாதவர். அவர்கிட்ட இருந்த பணத்தை அடித்து பிடுங்கிட்டு அடித்து புதைச்சிட்டாங்கன்னு ஊருக்குள்ளே சொல்ல கலெக்டரே நேரில் வர்றார். ஏன்னா கலெக்டர் வந்து மேலே இருக்கிறவங்க போகிற உத்தரவு தான் கேட்பார். அன்னைக்கு இருந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம். அவர் நேரில் வருகிறார். 7வது நாள் செய்தி வருகிறது, காலையில் கலெக்டர் வர்றாருன்னு. அவரை அந்த குழியிலே இருந்து மேலே ஏற்றுகிறார்கள். உடல் விரைத்த சடலம் போல் இருக்கிறது. பக்தர்கள் பயந்து விட்டார்கள். ஏற்கனவே கேஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இது உண்மையான மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அவர் இந்த தலையில் 8ஆம் நாள் காலை தண்ணீரெல்லாம் எடுத்து ஊற்றுகிற போது கண்களை திறக்க கலெக்டர் வந்து இறங்க சரியாக இருந்தது. அப்போ கலெக்டர் வந்து பார்க்குறார். அந்த கோலத்துக்கு அந்த கலெக்டர் காரணம், சுவாமிகள் நிமிர்ந்து பார்க்குறார், கலெக்டருக்கு கண் பார்வை போனது. இதுக்கெல்லாம் நடந்த சம்பவம். அப்போது அவர் கோபப்படுகிறார் என்பது தெரிந்து சீடர்கள் சொல்லுகிறார்கள், சாமி எங்கள் தப்பு இல்லை, இப்படி ஊருக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு, கலெக்டர் வந்து ஏதாச்சும் ரசாபாசம் ஆயிடக்கூடாதுன்னு செய்தோம். மனம் குளிர்ந்து அருள் செய்து எல்லாருக்கும் அருள் செய்து அந்த கலெக்டருக்கும் கண் பார்வை வருகிற விதமாக அருள் புரிந்து அதுக்கு பிராயச்சித்தமாக என்ன பண்ணுங்கிறார். 3 நாள் அன்னதானம். அன்னதானம் சும்மா இல்லை, சமபந்தி போஜனம். அந்த காலத்தில் இருந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிறார். யாராக இருந்தாலும், ஏழை பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி எதையும் பார்க்காமல் ஒரே இடத்துல 3 நாட்கள் அன்னதானம். 12,000 பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. அப்படி ஒரு அருமையான அருள் புரட்சியை அவர் செய்தார். இன்றைக்கும் அவர் இருந்த இடம் ஒரு பெரிய குடிலாக, ஒரு ஆசிரமமாக அங்கே அமைந்திருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம். இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பை சாமி கொடுக்குறார். இங்கே நம்ம சித்தர் சன்னதியில் பார்த்தா சுவாமிகள் சமாதி கொண்ட இடத்துல ஒரு சிவலிங்கம் வைத்திருக்கிறோம். நீங்கள் நெரூர் போனீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் அவங்க சமாதியான இடத்துல ஒரு லிங்கம் இருக்கும். இப்படி பல இடங்களில் சித்தர் சமாதி முழுக்க ஒரு லிங்கம் இருக்கும். அடியார்கள் கேட்டிருக்கிறார்கள், சாமி நீங்கள் ஒரு 10-12 நாள் உள்ள சமாதியில் இருந்தீங்க, இங்கே நாங்கள் ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபடலாமான்னு கேட்குறாங்க. சாமி சொல்லுகிறார், ஜீவ சமாதி அடைகிற இடத்துல தான் நீங்கள் சிவலிங்கம் வைக்கணும். இங்கே நான் இருந்த நிலைக்கு பெயர் நிர்விகல்ப சமாதி. இந்த நிர்விகல்ப சமாதிக்கு நீங்கள் லிங்கம் வைக்கக்கூடாது, ஆனால் தொடர்ந்து எரிகிற மாதிரி ஒரு தீப ஸ்தம்பத்தை நிறுவி தீபம் இடையறாமல் எரிய வேண்டும் என்று சாமிகள் உத்தரவு பிறப்பிக்கிறார். இன்றளவும் அங்கே அந்த தீபஸ்தம்பம் அந்த இடத்திலே இருக்கிறது. இந்த வெள்ளனூர், வெள்ளனூர் அவர் அங்கே ஒரு 18 பேருக்கு அவர் தீட்சை கொடுக்கிறார். அந்த 18 சீடர்களில் 3 பேர் பெண்கள். அன்றைக்கே பெண்களுக்கு ஆன்மீகத்தில் சம இடத்தை கொடுத்தவர் சத்குரு ஸ்ரீபிரம்மா. அவர் எங்கே வழிபாடு செய்தாலும், எங்கே சமாதி நிலை கொண்டாலும், எங்கே தன்னுடைய அருட்பிரவாகத்தை வெளிப்படுத்தினாலும் முதல்ல செய்கிறது ஒரு காவி கொடியை ஏற்றுவார். காவி கொடி ஏற்றப்படும். விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அப்புறம்தான் மற்ற அம்சங்கள் அங்கே இடம்பெறும். அப்படி வந்தவர் திருச்சி அருகிலே திருவானைக்கோவிலுக்கு வருகிறார். திருவானைக்கோவிலில் சின்னையா பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய நிலச்சுவாந்தார்னா ரொம்ப பெரிய நிலச்சுவாந்தார். இந்த நண்பர் சமீபத்தில் சொன்னார், அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபா வருமான வரி கட்டினவராம். அவ்வளவு நிலப்பலன்கள் அவருக்கு. அவருடைய மகன் இருக்கிறான், மகனுக்கு வாரிசு இல்லை. அவருடைய தோப்பில் தங்கியிருக்கிறார், பணந்தோப்பில். தன்னுடைய பணந்தோப்பில் யாரோ தங்கியிருக்கிறார்கள்னு பார்த்து யாருன்னு கேட்குறார். சின்னையாபிள்ளை கேட்குறார், சுவாமிகள்னு தெரிஞ்சு நீங்கள் இங்கே இருந்துக்குங்கிறார். எனக்கு ஒரு குறை, எனக்கு பையன் இருக்கான், இவ்வளோ சொத்து இருக்குது, ஆனால் பையனுக்கு வாரிசு இல்லை அப்படின்னார். அப்போ சத்குரு சுவாமிகள் சொல்கிறார், நீ ஒரு சத்திரம் கட்டி அன்னதானம் பண்ணு அப்படிங்கிறார். சாமி சொன்னதை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அவர் சத்திரம் கட்ட தொடங்குகிறார். சத்திரம் கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே அவருடைய மருமகள் கருவுண்டாகிறார்.
அந்த சத்திரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் திருச்சி போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு, அதான் அந்த சத்திரம். சின்னையா பிள்ளை சத்திரம் தான் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. அந்த பகுதி முழுக்க அவரோடது. அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிற பகுதியிலேருந்து திருவானைக்காவல் வரைக்கும் அவரோடது. அதில் 1 ஏக்கர் நிலத்தை சாமிகளுக்கு அவர் காணிக்கையாக தருகிறார். அங்கே ஒரு அருமையான திருமணம் இருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் தயவு செய்து திருச்சி போகிறப்ப அந்த ஈவெள்ளனூர் திருவானைக்கோவில் இருக்க சத்குரு ஸ்ரீபிரம்மா திருமணங்களில் போய் பாருங்கள். என்ன அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பிரத்யட்சமாக இருப்பது மாதிரி ஒரு அதிர்வங்க இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான திருத்தலம். பெருமான் சாமிகள் ரொம்ப நாள் தங்கியிருந்தது அங்கே திருவானைக்கோவிலில் தான். அந்த தோப்பில் அவர் தங்கியிருக்கிறார். அதாவது அவர் யார் என்பதை தான் சொல்லால் அவர் வெளிப்படுத்தலை, செயலால் வெளிப்படுத்தினார். அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாருக்கும் அன்னதானம் போடலான்ட்டு கொஞ்சம் அரிசி வந்ததுன்னா அன்னதானம் போடுங்கம்பாராம். சாமி அரிசி இருக்குது, வெஞ்சனம்லாம் ஒன்றும் இல்லையேங்கவும் முருங்கைக்கீரையெல்லாம் பறித்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு கீரை சாதம் பண்ணி எல்லாருக்கும் போட சொல்லுவாராம். சாமி இப்படி கீரை சாதத்தை அன்னதானம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட்டம் பெருசாக வந்துடுச்சு. நான் அன்றைக்கி அப்போயே சொன்ன பஞ்சகாலம் வள்ளல் பெருமான்லாம் உணவு படைத்தலை முன்னிலைப்படுத்தியதற்கு அது ஒரு காரணம். அப்போது அடியவரெல்லாம் சொல்லியிருக்காங்க, சாமி நம்ம செய்து வைத்ததை விட அதிகமாக கூட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லவும், நீ போடுறா வருண்டா அப்பனே அப்பனேயும் பாரு எல்லாரையும், அப்பனே நீ பரிமாறு வரும் அப்படின்னு பாரு. அமுத சுரபி போல அது உணவு வந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு இவ்வளவு கீரை கடைஞ்சி வச்சா நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுகிற விதமாக அந்த கீரை மசியல் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ தான் அவர் யார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். அப்போ தான் நம்ம ஊருக்கு ரயில் வந்த புதுசு. சுவாமிகளுடைய செல்வாக்கு தெரிந்து அவர் எவ்வளவு தூரம் மக்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்து திருவானைக்கோயிலில் அரிஜனங்களை அழைத்து கொண்டு போய் ஆலய பிரவேசம் செய்தவர் சத்குரு சுவாமிகள். அந்த காலத்திலே அந்த சீர்திருத்தத்தை எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். அது தொடர்பாக ஒரு அரசியல் தலைவர் வந்து சந்தித்ததாக ஒரு செய்தி உண்டு. அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்படி அவர் அவ்வளவு பெரிய புரட்சிகள் பண்ணி புதுமைகள் பண்ணி மக்களுக்கு நன்மை செய்த காரணத்தால் அவருக்கு அந்த ரயில்வே ட்ராக் அவர் இருக்கிற நிலத்தை தாண்டி போகிற மாதிரி அந்த வரைபடம் இருந்தது. அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சுவாமிகளுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு அந்த இடத்தை தவிர்த்து வேறு பாதையில் ரயில்வே ட்ராக் போட்டிருக்கு. இதெல்லாம் அவருடைய அருட்கடாட்சத்திற்கு இந்த உலகம் செய்த காணிக்கை என்று சொல்ல வேண்டும். பெருமான் ஒரே இடத்துல இருக்காம அங்கேருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்தார். கோயம்புத்தூரில் இன்றைக்கும் வடகோவை பகுதியில் சிந்தாமணி அருகிலே சத்குரு சேவாசிரமம்னு இருக்குது. அதுவும் அவ்வளோ உயிர்ப்புமிக்க இடம். சாமி எங்கெங்கெல்லாம் போனாரோ அதெல்லாம் அருளாற்றலில் சிறந்த இடம். அங்கே அவர் பிரதிஷ்டை செய்த ஒரு லிங்கம் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சுவாமிகள் அருளிய பாடல்கள் அதில் குறிப்பாக 3 பகுதி. நேரம் இல்லாததுனால நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சத்குரு கண்ணி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அருட்புலம்பல்னு ஒன்று எழுதியிருக்கிறார். ஜீவக கண்ணின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அவருக்கு ஏன் சத்குரு சுவாமிகள்னு பேர் இருந்துச்சுன்னா அவர் சத்குருங்கிறது ஒரு காரணம். 2வது அவர் தன்னுடைய குருவை நினைத்து எப்போ பார்த்தாலும் சத்குரு மகாதேவா சத்குரு மகாதேவான்ட்டே இருப்பாராம். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு பாட்டு, ஆதி குருவேன்னு தொடங்கும். தியான மரபில் சிவன் ஆதி குரு, யோக மரபில் சிவன் ஆதி யோகி, தத்துவ மரபில் சிவன் ஆதி தட்சிணாமூர்த்தி. அப்போ ஆதி குருவே என்று அவர் சிவனை அடைவதற்கு என்ன உபாயம் என்றால் அவருடைய குரு. இப்போ யார் அவருடைய குரு என்பதை பற்றி பார்த்தா இதைவிட 100 மடங்கு வியப்பான கதை அவருடைய கதை. ஞானிகளுக்கு வயசுன்னு ஒன்று கிடையாது. அதை நாத்திகவாதிகள் ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. சமீப உதாரணம் ஒன்று சொல்கிறேன், பழைய கால உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ராமர் எந்த யுகத்தில் அவதரிப்பார்னு சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு யுகம் சொல்லுங்களேன்.
திரேதாயுகம், துவாபர யுகம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? திரேதாயுகத்தில் ராமபெருமானுடைய அவதாரம் நடக்கும். காகபுஜண்டர் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர், அவர் ராமரை பார்த்து சொன்னாராம், ராமா நான் பார்க்குற 3வது ராமன் நீன்னாராம். என்ன அர்த்தம் அதுக்கு? பிரபஞ்சம் அழிந்து திரேதாயுகம் வருகிற போதெல்லாம் ஒரு ராமர் வருவாராம். அப்படி இவர் பார்க்குற 3வது ராமராம். அப்போ கல்ப காலங்கள் 3 காலங்களை கடந்து காகபுஜண்டர் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானானந்தகிரி அவருக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை வந்து ஆசிரமத்துக்கு பார்க்கறதுக்கு டாக்டர் வந்திருக்கார். டாக்டர் வந்து அவர் கண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவரோட இந்த ரெட்டினாலாம் பார்த்தா சாமிக்கு குறைஞ்சது 150 வயசுக்கு மேலே இருக்கும்னு சிஷ்யர்களை வெளியில் கூப்பிட்டு சொல்லியிருக்கார். சாமிக்கு குறைஞ்சது 150 வயசாவது இருக்கணும், அந்த ரெட்டினாலாம் அப்படி இருக்குது அப்படின்னு இருக்கார். அவர் போனப்புறம் சிஷ்யர்கள்லாம் வந்து சாமிகிட்ட சொல்லியிருக்காங்க, சாமி உங்கள் கண் டாக்டர் பார்த்துட்டு உங்கள் வயசு 150க்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க சாமின்னு. அதுக்கு ஞானானந்தகிரி சாமி சொன்னாராம், என்ன பண்ணுறது, கண் டாக்டருக்கு பார்வை அவ்வளவுதான்னாராம். கண் டாக்டருக்கு பார்வை அவ்வளவுதான். அப்படியே என்ன அர்த்தம்? இன்னும் பல காலங்கள் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு, அதற்கு முன்பு நம்முடைய தத்தாத்திரேய சாமிகள் இங்கே உரையாற்றினார். ஷீரடியின் வேரடின்னு பேசினார். அவர் சொல்லுகிறார், தத்தாத்திரேயர் வழி வந்தவர் நம்முடைய வல்லவர். அந்த வல்லவரனுடைய சமகாலத்தில் பழனி சுவாமிகள்னு ஒரு ஞானி இருந்திருக்கிறார். தத்தாத்திரேயர் குன்றுன்னு சிதம்பரம் பக்கத்தில், அங்கே அவர் இருந்திருக்கிறார். வல்லப ஸ்ரீபாதர் பார்க்கிற போதே பழனிசாமிகள் சரீரத்துக்கு 300 வருஷமா. அவருக்கு இறைவன் அருளிய ஒன்று என்னவென்றால், நம்ம சட்ட மாத்திர மாதிரி சரீரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாராம். இப்போ நேற்று தொலைபேசியில் இதை பற்றி பேசிட்டு இருந்தப்போ தத்தாத்திரேய சாமி சொன்னது, அப்படி அவர் சடலங்களை மாற்றி 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 வந்து சமீபத்தில் எடுத்த சடலம் தான் நம்முடைய கணக்கப்பட்டி சாமிகளாம். அந்த திருமேனியை தாங்கியவரும் அவர் தான்ங்கிறார்கள். இந்த சர்க்குரு சுவாமிகளினுடைய குருநாதர் பழனிசாமிகள். அதுக்கு பின்னால் ஒரு கதை உண்டு, அதுக்கு நான் இப்போ போகலை. இப்போது சாமி வந்து அப்போ கோயம்புத்தூரில் இருந்துட்டு அங்கேருந்து நீலகிரி மார்க்கத்துக்கு போயிருக்கிறார். இன்றைக்கும் நீலகிரி மாவட்டம் வீட்டுக்கு வீடு சத்குரு சாமிகளுடைய ஆட்சி நடக்குது. அங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் ஊடுருவி போனீங்கன்னா சாமிகளுக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள், வீட்டுக்கு வீடு சாமியோட படம். அவருடைய நேரடி பக்தர்களுடைய 3வது தலைமுறை இப்பொழுது இருக்கிறது. அங்கே அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். அப்போ சாமி வந்து திகம்பரர். இந்த ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி போயிருக்கிறார். வெள்ளைக்கார காவலர்கள் அந்த மிலிட்ரிக்காரங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இப்படி நிர்வாணமாக சுத்தப்படாது, இது வந்து சட்ட ஒழுங்குக்கு எதிரானது, நீ சட்ட வேட்டி போட்டு என்ன காரியம் வேணாலும் பண்ணலாம், நிர்வாணமாக சுத்தப்படாது, அது ஒரு நாட்டினுடைய விசித்திரமான சட்டம். அதனால் உன்னை சிறையில் அடைக்கிறோம்னு சிறையில் போய் அடைச்சிருக்காங்க. அவருக்கு வந்து நான் இன்னாருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் காத்திருந்து வெளியில் வரதுக்குலாம் அவருக்கு பொறுமை இல்லை. பூட்டுன கம்பிலேருந்து அவர் பாட்டுக்கு வெளியில் போயிட்டார். என்னடா இப்போ தான் உள்ளே போட்டு அங்கே போயிட்டுருக்கிறாருன்னு. அப்போ அவருடைய பெருமை தெரிந்து எல்லோரும் அவரை வழிபட்டார்கள். அப்புறம் பிக்கட்டின்னு ஒரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அவரை பல கேள்விகளால் மடக்கிய போது அவர்களுக்கு அவர்கள் வணங்கும் இயேசுநாதர் சொரூபத்திலேயே அவர் காட்சி தந்ததாக ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறார், நீ சாமியார் தானே, தண்ணியில் நடக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார். இது ராமகிருஷ்ணன் பரமசர்ட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு தண்ணீரில் நடக்க முடியுமா? அவர் சொன்னார், 4 நாள் கொடுத்தா படகுக்காரன் அங்கே போய் விட போகிறான், அதுக்கு நான் ஏன் சிரமப்படணும்ட்டார் அவர். இவர்கிட்ட கேட்டிருக்காங்க சத்குரு ஸ்ரீபிரம்மாகிட்ட, நான் என்ன நடக்குது, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன் தலையில் கை வச்சு போடான்னு இருக்கார், அவன் தண்ணியில் நடந்து போயிருக்கான். இப்படி பல சித்தாடல்களை எல்லாம் சுவாமிகள் அந்த இடத்திலே செய்தார்கள். அந்த மலைப்பகுதியிலே வாடுகிற மக்கள் வெள்ளந்தியான மக்கள், திறந்த மனம் உள்ளவர்கள். எப்பவுமே ரிசப்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். மனசில் 1000 கேள்விகளை அடுக்கி கொண்டே போனால் எதுவும் உள்ளே வராது.
நீங்கள் நம்புறீங்க நம்பலைங்க, அது அடுத்தது. திறந்த மனதோடு இருக்கிற போது உள்ளே வரக்கூடிய விஷயங்கள் காற்று உள்ளே வரும், தென்றல் உள்ளே வரும், வெளிச்சம் உள்ளே வரும். எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு இருந்தால் எதுவும் வராது. அந்த மலைப்பகுதி மக்கள் திறந்த உள்ளம் கொண்டவர்கள். சுவாமிகளை அவர்கள் முழுமையாக ஏற்று அருளினார்கள். அங்கே இன்றளவும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதத்தில் குரு பூஜை எல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி காந்தல்னு ஒரு ஊர் அந்த பகுதியில், அங்கே சாமி போய் ஒரு கோயிலில் இரவு தங்கி இருக்கிறார். அந்த பூசாரி சாமியை உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு வந்துட்டார். அவருக்கு இரவு 11 மணிக்கு மேலே தோன்றியிருக்கு. சாமி பாட்டுக்கு நம்ம கோயிலில் வச்சு பூட்டிட்டு வந்துட்டோம். அவருக்கு இயற்கை அழைப்புகள் எதுவும் இருந்தால் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நள்ளிரவிலே போய் பார்த்துருக்கிறார். சாமியினுடைய கை கால் அவயங்கள்லாம் தனித்தனியாக கடந்திருக்கு. அது நெருப்பில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. நவகண்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கங்களை பிரித்து போட்டு பிறகு சேர்த்து கொள்வது, இது யோகாபியாசத்தில் மிக உயர்ந்த நிலை. இவர் பார்த்து பயந்துட்டாராம். அப்புறம் சாமி மறுபடியும் தன்னுடைய தோற்றத்தில் வந்தப்போ என்ன சாமின்னாராம், நீ பார்த்துட்டு இல்லை உனக்கு முக்தி நிச்சயம்ட்டாராம், அந்த தரிசனம் உனக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்னு. அப்படி பல அற்புதங்களை எல்லாம் சுவாமிகள் அங்கே செய்திருக்கிறார்கள். கடப்பா, ஆந்திரா பக்கத்தில் கடப்பான்னு ஒரு பகுதி, அங்கேயும் அவர்கள் போய் தன்னுடைய அருள் ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அவருடைய பாடல்கள்லேருந்து சில பகுதிகளை நான் சொல்கிறேன். அந்த பகுதிகள் புரியணும்னா அவருக்கு இருந்த குரு பக்தி தெரியணும். குரு பக்தி தெரியும்னா அந்த குரு யாருன்னு தெரியணும். இதுக்கு ஒரு பின்கதை இருக்குது, முன்கதை இருக்குது, பின்கதை இருக்குது. பின்கதைக்குள்ளே நான் போகலை, முன்கதைக்கு மட்டும் போகிறேன். அதாவது வெள்ளியங்கிரியிலே ஒரு யோகி தவத்தில் இருக்கிறார். அவருடைய அருள் ஆற்றல் ஆக்ஞையில் சென்று தடைப்பட்டு இருக்கிறது, அதை தாண்டி போகலை. அங்கே தான் ஒரு குருவினுடைய தூண்டுதல் வேணும். அப்போ எனக்கு ஒரு குரு வந்து யாராவது என்னை இங்கே இந்த நிலையிலிருந்து உயர்த்த மாட்டார்களான ஒரு ஆத்ம சாதகருடைய தவிப்போடு இருந்தவர் சிவயோகி. அப்போது அவர் முன்பு ஒரு குரு தோன்றுகிறார். அவர் அந்த திருவடிவம், மொட்டைத்தலை, ருத்ராட்சம், ஒரு கோமணம், திருநீர், கையில் ஒரு கோல் வைத்திருக்கிறார். அந்த கோல் கொண்டு அந்த சிவயோகியினுடைய ஆக்ஞையில் நெற்றி பூர்வத்துக்கு நடுவே ஒரு தட்டு தட்டுறார். அந்த அருளாற்றல் பீரிட்டு எழுந்து அவருடைய சகசிரஹாரம் உச்சந்தலை வரையிலே அது சகசிரஹாரத்தை சென்று அடைந்து அவருக்கு முழு ஞானோதயத்தை அருள்கிறது. அந்த குருவுக்கும் சீடனுக்கும் தரிசனம் நடந்தது என்னவோ சில நாழிகை நேரம்தான். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அவர் மௌன குரு. அந்த மௌன குரு சில கடமைகளை இவருக்கு, இந்த உயிருக்கு அருளுகிறார். அந்த பிறவிக்கு அடுத்த பிறவியும் அவர் சிவயோகியாக வருகிறார். அந்த 2 பிறவிகளிலும் குருவினுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாத நிலையில் 3ஆவதாக சத்குரு ஸ்ரீபிரம்மாவாக அவர் அவதரிக்கிறார் என்று ஒரு வரலாறு உண்டு. இப்போது இந்த கதைக்கெல்லாம் நீங்கள் எங்கே ஆதாரம்னு கேட்கக்கூடாது. அதுக்கு எழுதாக்கிழவின்னு பேர். ஃபோக்லோர், செவி வழியாகவே வருவது. இந்த செவி வழியாக வரக்கூடிய செய்திகளுக்கு நம்ம மரபில் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணம்னா காது, ஏதோ கர்ணனுடைய பரம்பரைன்னு அர்த்தம் இல்லை. கர்ணம்னா காது, காது வழியாகவே வரக்கூடிய செய்திகளுக்கு கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு பெயர். இது இன்னொரு ஆத்தன்டிக்கான ஒரு விஷயம் இந்த விஷயம். அப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு ஆக்ஞையில் தட்டி முட்டி மோதி கொண்டிருந்த அருளாற்றலை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சாமிகள் அருளிய பாடல்ல எல்லாம் இதுக்கான சான்று இருக்குது. கன்றில்லா தாய் போல கதரும் என்னை கண்டு, கன்றில்லா தாய் போல கதரும் என்னை கண்டு நின்று எனக்கு வரமளித்த நீதி குரு பண்டு. அந்த காலத்தில் எனக்கு ஆரம்பத்தில், பண்டுனா பல பிறவிகள் முன்னால் எனக்கு அருளியவர் அப்படிங்கிறார். தாயில்லா கன்றது போல் தவித்தேன் இங்கு நானே, தாய் போல அமுதம் தந்த சர்க்குருவும் கோனே அப்படிங்கிறார். இதெல்லாம் அவர் தன்னுடைய குருவை பற்றி சொன்னது. 2 பேரும் பேசிக்கவே இல்லை, ஆனால் மௌனத்திலேயே அந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. அதை ஒரு வரி சொல்கிறார் பாருங்க. வாக்குக்குள் வாக்கான மௌன குரு வாக்கு. மௌன குருவுடைய வாக்கு என்னவா இருக்கும்?
சீடருக்கு உணர்த்திய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதான் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு, முத்துமணி ரத்தினமே மோனமுத்தர் நாயகமே சித்தமதில் நின்றலகும் தேவே என் சர்க்குருவேன்னு பாடுறார். அவர் மௌனத்தினுடைய வடிவமாக இருந்தவர் என்பதற்கு அடையாளம் மௌன தடங்கடலே மௌன முக்தி ரத்தினமே மௌன நிலை எனக்கு இந்த மாண்பே என் சத்குருவேங்கிறார். இதில் ரொம்ப ஒரு ரசனையான இடம், ஒரு கதை சொல்கிறார். 2 பேருக்குள்ள கடும் சண்டை வந்துச்சான். சண்டை போட்டது யாருன்னா யானையும் கொசுவும். நம்ம நினைப்போம் யானை ஒரு ஊதுச்சுன்னா கொசு காணாமல் போயிடும். ஆனால் சாமி சொல்கிறாரு, ஆனைக்கும் கொசுதனுக்கும் அடிப்படி சண்டையும் ஆகி. அங்கே என்ன நடந்ததான்? ஆனை மாண்டு கொசு ஆண்டது. ஏன்? அரும் குருவால் ஜீவகமேங்கிறார். குருவுடைய அருள் இருந்தால் கொசு கூட யானையை ஜெயிக்கும். இது ரொம்ப நுட்பமான இடம். வேடிக்கையாக சொல்கிறாரு. நீங்கள் கேட்டால் கண்ணதாசன் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லார் பாருங்க, ஆனைக்கும் கொசுதனுக்கும் அடிப்பிடி சண்டையும் ஆகி ஆனை மாண்டு கொசு ஆண்டது அரும் குருவால் ஜீவகமே. ஒரு குரு நினைத்தால் எந்த உயிருக்குள்ளேயும் ஒரு பெரிய வல்லமையை புகுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சிவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சாமி சொல்கிறாரு, ஏழைகளை ஆதரித்தால் ஈசன் நம்மை ஆதரிப்பான். இது ஒரு வைர வரி. அது ஏழைகளை ஆதரித்தால் ஈசன் நம்மை ஆதரிப்பான், பாளையத்துக்கு ஏகும் முன் பார்த்து ஓது ஜீவகமே. இந்த மனித உயிரை பார்த்து ஜீவகமேன்னு கூப்பிடுறார். அப்புறம் சில பேர் இதெல்லாம் நம்பலாம் சார், இவர் 1.5 மணி நேரம் கதை சொல்கிறார் சார், ஏதோ ஒரு சாமியார் இருந்தாராம், செத்தவனை எழுப்புனாராம், முள்ளை புதைச்சாங்களாம், கலெக்டருக்கு கண்ணு போச்சான், இதெல்லாம் என்ன சார் கதை அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நம்பாத பேர்களுக்கு நாதன் அடி காட்டினுமே, நம்பாத பேர்களுக்கு நாதன் அடி காட்டினுமே வம்பாகும் அன்றி அவர் வாழார்கான் ஜீவகமேங்கிறார். அது இந்த காதலை அப்படி போயிருமா. இப்போது ராமர் தாடகையை எதிர்த்து அம்பு விடுறார். அந்த தாடகைங்கிற ராட்சசியை எதிர்த்து முதல் முறையாக அம்பு விடுகிறார். அது கன்னிப்போர், முதல் போர். இப்படி அம்பு இங்கே பாஞ்சு முதுகு வழியாக வெளியே போச்சான். அது எப்படி போச்சுன்னு கம்பர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த கல்வி அறிவு இல்லாமல் இது என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இல்லாத அற்பர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொன்னீங்கன்னா எப்படி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுவானோ அப்படியே நம்ப போச்சுன்னார். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றேன்னார். அப்போ அவர் சொல்லுகிறார், நம்பாத பேர்களுக்கு நாதனடி காட்டினுமே வம்பாகும் அன்றி அவர் வாழார்கான் ஜீவகமே. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். நம்மலாம் குரு வழிபாட்டில் இருக்கிறோம். ஒரு குரு எதற்காக தேவை அப்படிங்கிற கேள்வி வரும். சாமி சொல்கிறார், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, வீட்டிலே இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படார்னு ஒரு, அந்த காலத்துலனா ஒரு டார்ச் லைட் அடிப்போம். இப்போ செல்ஃபோன்லேயே ஒரு டார்ச் இருக்குது, அதை அடிச்சுக்கிட்டு போய் எது எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். அப்போ நம்ம வீடு தான். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வெளிச்சம் இல்லாட்டி தேடுறதுக்கு நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது. அப்போ வீட்டில் வஸ்தை தேடுதற்கு விளக்கொன்றை விரும்புதல் போல். உங்கள் வீடு தான், ஆனால் தேடுறதுக்கு ஒரு விளக்கு தேவைப்படுற மாதிரி இது உங்கள் உடம்பு தான். உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு குரு வேணுன்றாங்கிறார். கூட்டில் வஸ்தை தேடுதற்கு குரு விளக்கம் ஜீவகமேங்கிறார். அப்போது பல பாடல்கள் அப்படி அவர் ஜீவக கண்ணி, சத்குரு கண்ணி எல்லாம் அவர் அருளி இருக்கிறார். அவர் தன்னை பற்றி ஒரு 2 வரி அருமையாக சொல்கிறார். 2ம் கெட்டான். யார்? அவர் சொல்கிறார், 2ம் கெட்டான், பெண்டை விட்டான், நேர்பட்டான், ஊரை விட்டான், சண்டையிட்டு கோட்டை வென்றான், சத்குருவான் ஜீவகமேங்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? 2ம் கெட்டான்னா என்ன அர்த்தம்? நம்ம அர்த்தத்தில் 2ம் கெட்டான்னா இது எதுக்கும் ஆகாதவன்னு அர்த்தம். ஒரு மனிதனை திரும்ப திரும்ப பிறக்க வைப்பது அவன் செய்த நல்வினை தீவினை ஆகிய 2 வினைகள். இவர் ஞானம் அடைந்ததால் அந்த 2 வினைகளும் கெட்டு போயின. 2ம் கெட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவிக்கு வந்தார், பெண்டை விட்டான். அப்போ என்னாச்சு? நேர்பட்டான். அது என்ன நேர்பட்டான்?
ஒன்றும் இல்லை. இப்போது சன்னதியில் உள்ளே அவர் தேசிகிறதற்கான அலங்காரங்கள்லாம் செய்து திரை போட்டிருந்தப்போ நம்மெல்லாம் செவுத்தை பார்த்து இப்படி நின்னோம். சில பேர் செவுத்தை பார்த்தாங்க, சில பேர் மற்றதை பார்க்க தான் வெளியில் பார்த்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலை இருந்தது. திரை விலகியதும் எல்லாரும் திரும்பி சன்னிதானத்தை பார்த்தோம். அதான் நேர்பட்டான். நீ ஊருக்குள்ள இருந்து என்ன வேலை வேணாலும் பண்ணு, உரிய நேரம் வருகிற போது உன் கவனத்தை இறைவன்பால் திருப்பு. இதை அவர் பல இடங்களில் சொல்லுகிறார். பல தொழிலை செய்தாலும் நீ ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், புஸ்தகம் எழுதலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பல தொழிலை செய்தாலும் பாரில் எங்கும் திரிந்தாலும் நிலம் மிசை சத்குரு தன்னை நிலைநாட்டு ஜீவகமே. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போன்னு சொல்லலை. உன் வேலையை பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்தில் உன்னுடைய ஈடுபாட்டை பலப்படுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்களை எல்லாம் சாமி நமக்கு அந்த 3 பாடல்களில் தர்றாரு. அதில் அவருக்கு இறைவன் நம்முடைய குருவாக வந்து அருளியதை பல இடங்களில் சொல்கிறார். யாராச்சும் வருவாங்களான்னு நினைத்த போது இந்த ஆக்ஞையை தூண்டி விட்டாராம். காத்திருந்த நேரத்தில் கனல் ஞான பாத்திரத்தில் சூத்திரத்தை தந்த துய்யமணி சத்குருவே என்று அவர் தன்னுடைய குருவை போற்றுகிறார். அப்போ இதில் அவர் வணங்குவது பூரா குரு. ஏனென்றால் எல்லை வெளியாகிய குருதான் வல்ல குருவாகிய சிவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பவர் அப்படிங்கிறதையும் ஜீவக கண்ணியில் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் முதல்ல இதை கேட்குறவங்க எல்லாருமே அருகருகே இருக்கக்கூடிய அந்த தலங்களுக்கு முதல்ல போய் வழிபாடு பண்ணணும். இவங்க மாதந்தோறும் இவர்களெல்லாம் இந்த யாத்திரை மேற்கொள்ளுகிறார்கள். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ ஈவெள்ளனூர் சொன்னேன், திருவானைக்கோவில் சொன்னேன், கோயம்புத்தூர் சொன்னேன், நீலகிரி சொன்னேன், பழனி, இப்படி சுப்பலாபுரம், நடுவப்பட்டி, இங்கெல்லாம் அது ஒரு வழிபாட்டுக்கென்று சென்று வருவது என்பது ஒரு அடிப்படையான கடமைகளில் ஒன்று. ஏனென்றால் ஞானிகளினுடைய பாதங்கள் பட்ட இடங்களுக்கு பெருமை அதிகம். இப்போ நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு தலங்கள் திருங்கிற அடைமொழியோடு வரும். திருக்குடந்தை, திருக்கடவூர், திரு அம்பர், இல்லையா? என்ன காரணம்னா நாயன்மார்கள் எங்கெல்லாம் வந்து பாடினார்களோ அங்கெல்லாம் திரு என்ற அடைமொழியோடு வரும், பாடல் பெற்ற தலங்கள். அதே மாதிரி ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் செய்த தலங்கள், அவங்க வந்து பாடினாங்கன்னு சொல்லப்படாது, மங்களாசாசனம் செய்த தலங்கள் திரு அப்படிங்கிற பேரோட திருநகரி, திருவில்லிபுத்தூர். ஏன்னா அவங்க நடந்த இடத்திற்கென்று ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு. அப்படி இந்த மாதிரியான ஞானிகள் அமர்ந்த இடம், வந்த இடம், சென்ற இடம், இவையெல்லாம் தனித்தன்மை மிகுந்த இடங்கள். அருளாளர்களுடைய வழித்தடங்களை பின்பற்றி போவதும், அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்தால் அவருடைய சாநித்தியம் அங்கேயே உணரப்படும். இப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகிற மாதிரியே ரமணாசிரமம், அந்த பழைய ஹால், பகவான் உட்கார்ந்திருந்த இடம், சேஷாத்ரி சுவாமிகள் எதிர்ஷ்டானம், யோகி ராம்சரத்குமார் எதிர்ஷ்டானம், எவ்வளவோ இடங்கள் இருக்குது. நெரூர் சதாசிவ பிரமேந்திரர், இந்த செய்தியை நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய செழியன் அழைத்து தான் நான் ஒரு முறை தஞ்சாவூரில், நான் சொல்வது 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், பெசன்ட் லாட்ஜில் ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு அடுத்த நாள் காலையில் நான் காரில் புறப்பட்டு கோயம்புத்தூர் போகணும். உடல்நலக்குறைவு, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி வாந்தி பேதியெல்லாம் ஆகி ரொம்ப சிரமப்பட்டேன். இளநீர் வாங்கி குடிச்சிக்கிட்டே போகிறேன். அப்படி பின் சீட்டில் ஒரு தலையணையை போட்டு படுத்துருக்கேன். அப்போ ஒரு கருப்பையான ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு வர்றாரு. எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, நெரூருக்கு போன்னு தோணுது. நெரூரில் சதாசிவ பிரமேந்திரர் அதிஷ்டானம் இருக்குன்னு அதுக்கு முன்னால் அங்கே போனதில்லை. அவன்கிட்ட விசாரிச்சுட்டு போப்பான்னு சொல்லிட்டேன். அங்கே போன இடத்துல என்ன இறங்கி, நான் சொல்வது ஒரு 20 வருஷம் முன்னால்னா இப்போ இருக்கிறத விட நான் இளைஞனாக இருந்த காலம். அப்போ நான் வந்து இறங்கி நடக்க முடியல. அந்த கை, அந்த படிச்சுவர், கை சுற்றுச்சுவரெல்லாம் பிடிச்சிக்கிட்டே நடந்து போய் சதாசிவ பிரமேந்திரருடைய அதிஷ்டானத்துக்கு முன்னால் உட்கார்றேன். உட்காருகிற போது எனக்கு 2 செய்திகள் கன்வே ஆகுது. அது ஒரு செய்தியை விட்டுருவோம், அது இங்கே சொல்ல வேண்டியதில்லை. 2வது, நீ எழுந்ததும் அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர் ஒன்று கேட்பார், அதை செய்யணும் வந்தது. அதே மாதிரி 15 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு கண் திறந்து தரிசனம் பண்ணுறப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அந்த அர்ச்சகர் சொன்னார்,
வருகிற ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியில் குரு பூர்ணிமா வருது, இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னார். அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுத்து அந்த குரு பூர்ணிமாவில் கைங்கரியத்துக்கு கொடுத்து, அப்போது திரும்பி வருகிற போது அப்படி தள்ளாடி போன அப்படியே துள்ளிட்டு வெளியில் வரேன். ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கல, இது என்னமோ 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரி ஒரு ஊக்கம் உடம்பிலே வந்தது, மனதிலே வந்தது. அருளாளர்கள் அடங்கிய இடங்களுக்கு அத்தகைய பெருமை உண்டு. அத்தகைய தலங்களில் ஒன்றுதான் நாம் இங்கே கூடியிருக்கிற இந்த தலம், நம்முடைய சித்தரனுடைய இந்த அருமையான ஆசிரமம். எனவே நான் முன்பு சொன்னது போல ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் அருள் பெற்றுயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிது. அப்போ தாய்மானவர் பாடல்களை திரும்ப திரும்ப பாடிய சத்குரு ஸ்ரீபிரம்மா அந்த தாக்கத்தினால் ஜீவக கண்ணி சர்க்குரு கண்ணி என்று கண்ணியாக அவர் பராபரமே பராபரமேன்னு நிறைவு பண்ணால் இவர் ஜீவகமே ஜீவகமே சத்குருவே சத்குருவேன்னு நிறைவு செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சி ஒன்று உண்டு. அந்த தொடர்ச்சியை சொல்லுவதற்கு இது உகந்த சூழ்நிலை சமூகத்தில் இல்லை. எனவே நான் அதை சொல்லாமல் தவிர்க்கிறேன். சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்று கண்ணதாசன் சொன்னது போல வெளிப்பட வேண்டியவை வெளிப்பட வேண்டிய நேரங்களிலே வெளிப்படும். எனவே ஒரு பெரும் சித்தனுடைய சந்நிதியில் ஒரு சித்த மகா புருஷராக இருந்த சத்குரு ஸ்ரீபிரம்மாவனுடைய அருள் வாக்கினையும் அருள் வாழ்வையும் சிந்திக்க கூட்டுவித்த திருவருளை பணிந்து இந்த சொற்களை இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சிக்கு உரியதை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.